தேவி பார்வதி, நான் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து பெண்களுக்கும் ஒரு ஆசி அளிக்க விரும்புகிறேன். எந்த பெண் தன் கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக இவ்வாறு சிவசக்தியின் உருவத்தை உருவாக்கி அழகாக அலங்கரித்து பூஜை செய்கிறார்களோ அவர்களின் கணவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாது. அதோடு இப்பூஜையை பிரபஞ்சத்தோர் சுமங்கலி பூஜை என்று அழைப்பார்கள். சுமங்கலி பூஜை என்று அழைப்பார்கள். சுமங்கலி பூஜை என்று அழைப்பார்கள். தேவி பார்வதி, மகாதேவா, செல்ல அனுமதித்தாருங்கள். சுமங்கலி பூஜையில் எனக்கெந்த வேலையும் இல்லை. இல்லை யம தர்மராஜா, தாங்களும் எங்கள் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்கிறோம். மானிடர்கள் தங்களை கண்டு அஞ்சுகிறோம். தங்களை எதிர்கொள்ள நாங்கள் விரும்புவதில்லை. ஆயினும் ஆதிசக்தியின் கருணையின் காரணமாக இன்று நடக்க இருக்கும் பூஜையில் தாங்களும் வந்து அருள் பாலித்தால் மானிடர்கள் வாயிலாக செய்யும் பூஜைகளில் தங்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கும். அனைவரும் வேண்டுகிறார்களே, தாங்களும் உடனிருங்கள். தாயே, ஆபத்தான தருணத்தில் தாங்கள் எங்களுக்கு துணை நின்றீர்கள். ஆகையால் தாங்களும் இந்த பூஜையில் எங்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களை வேண்டுகிறோம். சகோதரா, என்னை சிறைபிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த கன்னியாகுமரி தங்களை எந்த நிலையிலும் வதம் செய்திருக்க மாட்டாள். விரோதியாக இருந்தாலும் தாங்கள் என் சகோதரன் அல்லவா? இனி தங்களை எவ்வாறு அழைப்பேன்?
ஹர ஹர மகாதேவா உற்சவம் முடிவடைந்தது. நாங்கள் புறப்படுகிறோம். மகாதேவா, தேவி பார்வதி, நானும் செல்ல அனுமதித்தாருங்கள். மிக்க நன்றி சிவசக்தி. இனி மானிடர்கள் அனைவரும் இவ்வையகம் உள்ளவரை சுமங்கலி பூஜையை செய்வோம். வாருங்கள் தேவி. ஹர ஹர மகாதேவா ஹர மகாதேவா ஹர மகாதேவா. ஒரு மாவீரன் தனக்குள் உள்ள குரோதத்தை கண்ணீரை கொண்டு வீணடிக்க மாட்டான். மாறாக அவன் அந்த குரோதத்தை மெருகேற்றி ஒரு கூர்மையான ஆயுதமாக்கி அடுத்த யுத்தத்தில் அதை பயன்படுத்தி பஞ்சம் தீர்க்க தயாராவான். இக்கணம் உனது மனதில் வஞ்சத்தின் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காட்டுத் தீயாக மாற்றிவிடு. வஞ்சம் தீர்த்துக்கொள். உன் சகோதரனின் மரணத்திற்கு வஞ்சம் தீர்த்துக்கொள். ஆம் அருணாசுரா, இவ்வாறு குரோதம் கொள்ளாதே. அசுர குலத்திற்கு தற்போது உன்னுடைய சேவை தேவை. அசுர குலத்தின் கொடியை பறக்கவிடு. உனது சகோதரன் ஜிம்ரா அசுரன் எங்களிடம் நீ அவனை விட சக்தி வாய்ந்தவன் என்றான். அசுர குலத்தை மீண்டும் நிர்மாணிக்க உதவுவாய் என்றான். என் சகோதரர் கூறியது சரிதான். நான் என் சகோதரனை விட அதீத சக்தி கொண்டவனாவேன். நீ சக்தி வாய்ந்தவன் என்று கூறுவதனால் மட்டும் உனது சக்தி நிரூபணமாவதில்லை. உன் சகோதரனின் மரணத்திற்கு வஞ்சம் தீர்க்க நீ தகுதியானவன்தான் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிவது? அசுர குலத்தை வழிநடத்த தகுதியானவன் என்பதை எவ்வாறு ஒப்புக்கொள்வது? கூறு, எவ்வாறு ஒப்புக்கொள்வது? உன் சகோதரனின் மரணத்திற்கு நீ வஞ்சம் தீர்ப்பாயா? பதில் கூறு. என் சகோதரன் தவம் புரிந்த போது நானும் உடன் தவம் புரிந்தேன். என் சகோதரனுக்கு ஆதிசக்தி வரமளித்தார்கள். ஆனால் எனக்கு வரமளிக்க பிரம்மதேவர் வந்தார். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. வணங்குகிறேன் பிரம்மதேவா. கூறு. அமரத்துவத்தை தவிர வேறென்ன வேண்டும்? நான் அறிவேன். தாங்கள் எனக்கு அந்த வரம் தரமாட்டீர்கள். ஆகையால் எனக்கான வரத்தை நான் சிந்தித்து வந்துள்ளேன். எனக்கு 2 வரம் வேண்டும். முதலாவது, எனது மரணமானது 6 கால்கள் கொண்ட ஜீவனால் நிகழ வேண்டும். இரண்டாவது, எந்த பெண்ணை நான் விரும்பினாலும் அவளை என் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஆடவரை கண்டாலும் என் சேவகனாக வேண்டும். அந்த ஆணும் பெண்ணும் சிவசக்தி ஆயினும் சரி. கூறுங்கள் பிரம்மதேவா, வரம் அளிப்பீர்களா? நான் செய்த கடும் தவத்திற்கு வரம் கிடைக்குமா? ததாஸ்து. நான் இந்த வரத்தால் சிவசக்தியையும் என் வசப்படுத்த முடியும். பார்வதி மிகவும் அழகி என்று அறிவேன். முதலில் நான் அவளை என் வசமாக்கிக் கொள்வேன்.